தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் நேர்காணல் நடத்தி வருகிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் சொல்ல கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், மொத்தம் எத்தனை பேர் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள்? இவர்களிடம் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? முழு விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான பணியை திமுக ஏற்கனவே தொடங்கிவிட்ட நிலையில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு கொடுத்துள்ள திமுக நிர்வாகிகளுடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு கொடுத்துள்ள ஒவ்வொரு நிர்வாகிகளும் அண்ணா அறிவாலயம் வந்துவிட்டார்கள். முதல்வர் ஒவ்வொருவரையாக அழைத்து நேர்காணலையும் நடத்தி வருகிறார். திமுகவை பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 21 தொகுதிகளில் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது. ஆனாலும் 21 தொகுதி எந்தெந்த தொகுதி என்பது இன்னும் உறுதியாகவில்லை. காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு இன்னும் தொகுதி என்பது அடையாளம் காணப்படாமல் எண்ணிக்கை மட்டுமே அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல சிதம்பரம், விழுப்புரம், நாமக்கல், ராமநாதபுரம், புதுச்சேரி இந்த 5 தொகுதிகள் கூட்டணி கட்சிக்கு உறுதியாகிவிட்ட சூழல்ல 35 தொகுதி நிர்வாகிகள் அண்ணா அறிவாலயம் வந்துவிட்டார்கள். இந்த நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேட்பாளர் தேர்வுக்கான நேர்காணலை நடத்தி வருகிறார். குறிப்பாக வேட்பாளர் தேர்வுல கேள்வி என்று பார்க்கும்போது ஒவ்வொரு வேட்பாளரிடமும் தொகுதியின் நிலவரத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் முழுவதுமாக கேட்டறிகிறார். அதே போல வெற்றி வாய்ப்பு, களசூழல், தேர்தல் பணி இதெல்லாமே எப்படி இருக்கு என்று முதல்வர் கேட்கிறார். அதே போல கட்சிக்காக கடந்த காலங்களில் செய்த பணிகள் என்று ஒன்றன் பின் ஒன்றாக கேள்விகளை கேட்டு இந்த நேர்காணல் மூலம் வேட்பாளரை தேர்வு செய்வதற்கு திமுக தலைமை முடிவு செய்திருக்கிறது. அந்த வகையில் தான் நேர்காணல் என்பதும் அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே மார்ச் 1ஆம் தேதி முதல் மார்ச் 7ஆம் தேதி வரை திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து 2984 விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில இன்றைய தினம் விருப்ப மனு தாக்கல் செய்த அனைவரும் அண்ணா அறிவாலயம் வந்துவிட்டார்கள். இன்றைய தினம் இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. விரைவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி என்பதும் அறிவிக்கப்பட இருப்பதால் இன்றே நேர்காணலை நடத்தி முடித்துவிட்டு ஓரிரு நாட்களில் வேட்பாளர் அறிவிப்பையும் திமுக வெளியிட திட்டமிட்டிருக்கிறது. இப்படியாக நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் திமுக அடுத்தடுத்து கவனம் செலுத்தியும் வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.